ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட்ரா சிஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 ரூபா காப்பர் நிக்கல் காயின்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த நாணயங்கள் வந்து இப்போ விலை ஏறிக்கிட்டு இருக்கு. காப்பர் நிக்கல் வந்து விலை ஏறிடுச்சு. இந்த மாதிரி நாணயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதனுடைய விலைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைக்கலாம். இப்போ முதல்ல பார்க்குறது போலோ நாணயம், அதாவது ரயில்வேயினுடைய 150வது வருடத்தை நினைவுபடுத்த முடியும் விதமாக 2003 வெளியிடப்பட்டது இந்த போலோ நாணயம். பார்த்திங்கன்னா 4 மினிட்டில் வச்சுட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 4மே ஸ்கேர்ஸு. அடுத்த புக்கில் பார்த்திங்கன்னா ரேராகக்கூடிய நாணயங்கள் இது முக்கியமான நாணயம். பாம்பே பார்த்திங்கன்னா ஃபைன் கண்டிஷன்லேயே 15 ரூபா போட்டிருக்காங்க. நல்ல யூஎன்சியாக இருந்தால் 100 ரூபா வரைக்கும் போகுது. யூஎன்சியில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதே கல்கட்டாவும் 15 ரூபா தான், யூஎன்சியில் 100 ரூபா. ஆனால் ஹைதராபாத், நொய்டா 2 மினிட்டு வந்து ஹைதராபாத் வந்து யூஎன்சியில் 250 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. நொய்டா பார்த்திங்கன்னா 200 ரூபா. நார்மல் கண்டிஷனில் ரெண்டுமே 20 ரூபா அப்படி தான் போகுது. ஸ்கேர்ஸில் இருக்குது 4 நாணயமும். இந்த நாணயத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்து லூயிஸ் பிரைல் நாணயம், அதாவது இது 2 ரூபா நாணயம். 2009 வெளியிடப்பட்டது. எஃப்எஸ்எஸ் நாணயம். இது வெயிட்டு பார்த்திங்கன்னா 5.62 கிராம் எடை இருக்கும். இந்த நாணயம் வந்து 3 மினிட்டில் வச்சுட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் 3மே காமன் தான் இருக்குது. ஆனால் கல்கட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம், அதாவது 75 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. அதாவது யூஎன்சியில் தான் 75. நார்மல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு தான் விலை போகுது. இது காமன் கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஜூப்ளி 2010 வெளியிட்டாங்க. இதுவும் எஃப்எஸ்எஸ் தான். வெயிட்டு வந்து 5.62 கிராம் இருக்கும். இது சிங்கிள் மின்ட் காயின், காமன் தான். அது சிங்கிள் மின்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். யூஎன்சிலேயே 15 ரூபா தான் என்னுடைய விலை இருக்குது. நார்மல் கண்டிஷனில் கிடைச்சதுனா நீங்கள் வாங்கி வைக்கலாம். சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறதுனால வாங்கி வைக்கலாம். விலை ஏறக்கூடிய நாணயங்கள் ஒன்றா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி நாணயம், அதாவது 99 வெளியிட்டாங்க. இது வந்து காப்பர் நிக்கல். இது 6 கிராம் உள்ள காப்பர் காயின். இது பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா 4 மினிட்டில் வெளியிட்டாங்க. ஹைதராபாத் தான் வெரி ரேர், எல்லாம் தெரியும். மற்ற 3 மினிட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கேர்ஸில் இருக்குது. ஹைதராபாத் வந்து நல்ல குட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. மற்ற ஸ்கேர்ஸ் 3 மினிட்டும் பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 200, 250, 300 போகுது. நார்மல் கண்டிஷன் வெரி ஃபைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 ரூபா வரைக்கும் போகுது. ஆனால் ஹைதராபாத் மின்ட்டு நார்மல் கண்டிஷனே பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இப்போ இருந்துகிட்ருக்கு. அடுத்த காயின் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கோல்டன் ஜூப்ளிக்காக வெளியிட்டாங்க 2000. காப்பர் நிக்கல். இது சுப்ரீம் கோர்ட். இது அது 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம தேசிய சின்னம் ஒரே மாதிரி தான் தெரியும். காப்பர் நிக்கல். இதுவும் 6 கிராம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 3 மினிட்டு அடித்தாங்க. 3மே ஸ்கேர்ஸ் தான். பாம்பே, கல்கட்டா, நொய்டா இதுக்கு வந்து கட்டாயம் கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஸ்கேர்ஸாக இருக்குது. ஏதாவது ஒரு மின்ட் வந்து ரேராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்கத்தா தான் ரொம்ப விலை அதிகம், 200 ரூபா. யூஎன்சியில் பார்த்திங்கன்னா 200. இப்போ இன்னும் கொஞ்சம் விலை குறைவாக கூட கிடச்சிட்ருக்குது, வாங்கி வைக்கலாம். ஃபைன் கண்டிஷனில் 30 ரூபா இருக்குது கல்கட்டா. யூஎன்சியில் 200. எக்ஸ்எஃப்பில் பார்த்திங்கன்னா 75 ரூபா. அதே பாம்பே பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 100, நொய்டா 150 ரூபா. நொய்டா காயின் நார்மல் கண்டிஷனில் 20 ரூபா தான். 2 காயினுமே விலை போயிட்டுருக்கு. இது நல்ல கண்டிஷனில் கிடைச்சா நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 3மே ஸ்கேர்ஸில் இருக்கிறதால ஏதாவது ஒரு மினிட்டாவது ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் காப்பர் நிக்கல் தான். சியாமா பிரசாத் முகர்ஜி காப்பர் நிக்கல் நாணயம் தான். வெயிட் வந்து 6 கிராம் எடையுள்ள நாணயம். இது வந்து 3 மினிட்டை வெளியிட்டாங்க. 3மே ஸ்கேர்ஸில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரேர் ஆகக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம். இது முக்கியமான ஒரு நாணயம். கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா 3மே ஸ்கேர்ஸில் தான் இருக்குது. ஹைதராபாத் இருந்தால் வெரி கொஞ்சம் விலை அதிகம். ஸ்கேர்ஸில் அதிகம் விலை உள்ள நாணயம். யூஎன்சியில் 500 ரூபா வரைக்கும் போகுது. எக்ஸ்எஃப்பே பார்த்திங்கன்னா 100 ரூபா இருக்குது இதனுடைய ரேட்டு. ஃபைன் கண்டிஷனில் 30 ரூபா. ஹைதராபாத் வந்து ஃபைனில் 30 ரூபா. மற்ற மின்ட்டு கல்கட்டா அண்ட் நொய்டா 2மே பார்த்திங்கன்னா கல்கட்டா வந்து 400 ரூபா போகுது யூஎன்சியில். நார்மல் கண்டிஷன் வெரி ஃபைனில் பார்த்திங்கன்னா 30 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. கல்கட்டாவும் கொஞ்சம் விலை வந்து அதிகரிக்கக்கூடிய நாணயம், வந்து ரேராகக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம். அதே நொய்டா பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 150 ரூபா. நார்மல் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா 20 ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இப்போ இருந்துகிட்ருக்கு. அடுத்த நாணயம் சந்த் துக்காராம் 2002 வெளியிடப்பட்ட நாணயம். இது
காப்பர் நிக்கல் 6 கிராம் எடை இருக்குது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 4 மினிட்டில் வெளியிட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. ஹைதராபாத் மட்டும்தான் ஸ்கேர்ஸு, மற்றதெல்லாம் காமனில் இருக்குது. ஆனால் மற்ற மின்ட்டு பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. என் புக் ரேட்டு பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டு மட்டும்தான் காமனில் இருந்தால் விட அதனுடைய யூஎன்சி ரேட் பார்த்திங்கன்னா 400 ரூபா வரை போட்டிருக்காங்க. எக்ஸப்டில் பார்த்திங்கன்னா 50 ரூபா. அதுவே பாம்பே மின்ட்டு கிடைச்சா நீங்கள் கரெக்ட் பண்ணி வைங்க. ஆனால் ஸ்கேர்ஸ்ன்னு போட்டிருக்கிறது ஹைதராபாத் மின்ட்டு 250 ரூபா யூஎன்சியில். வெரி ஃபைனில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் விலை இருக்குது. புக்குக்கும் மார்க்கெட் ரேட்டுக்கும் வித்தியாசப்படும். அப்புறம் காயினுடைய கண்டிஷனை பொறுத்தா விலை இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நொய்டா மின்ட்டு, அது காமன் தான், நொய்டா காமன் தான் போட்டிருக்கு. ஆனால் யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா அதே 200 ரூபா. நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் அதனோட விலை பெருந்துட்டுருக்கு. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் 1996 இந்த காயினை வந்து வெளியிட்டாங்க. காப்பர் நிக்கல் 6 கிராம் எடையுள்ள நாணயம் தான். இதுவும் 4 மினிட்டில் வெளியிட்டாங்க. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத் அண்ட் நொய்டா. இதில் பார்த்தீங்கன்னா நொய்டா வந்து வெரி வெரி ரேர், எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நொய்டா வந்து ரொம்ப ரேரான நாணயம். மற்ற 3 மினிட்டு வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. 3மே ஸ்கேர்ஸில் இருக்குது. அதில் வந்து நொய்டா வந்து நல்ல ஒரு கண்டிஷன் யூஎன்சியாக இருந்தால் 2000 அது கூட அதுக்கு அதிகமாக கூட விலை போகுது. அடுத்து ஹைதராபாத் பார்த்திங்கன்னா யூஎன்சியில் 500 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. நார்மல் கண்டிஷன் ஹைதராபாத் வாங்கணும் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் காயின் 50 ரூபா. அதே கல்கட்டா மின்ட்டு அதுவும் ஸ்கேர்ஸ் தான், அது 150 ரூபா யூஎன்சியில். நார்மல் கண்டிஷனில் வாங்கணும் அப்படின்னா கல்கட்டா 30 ரூபாய். அப்புறம் பாம்பே மின்ட்டு அது யூஎன்சியில் 150. வெரி ஃபைனில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால் வல்லபாய் பட்டேல் காயின் வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷன், ஒரு வெரி ஃபைன் கண்டிஷனில் கிடைச்சா கூட இங்கே வாங்கி வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ஸ்கேர்ஸ் அண்டு ரேரில் தான் இருக்குது. அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி காயின் 1997 வெளியிட்டாங்க. அதே ஒரு நேதாஜி காயின் உங்களுக்கு தெரியும், 96 வெளியிட்டது. வெரி 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 ரேர். அது வந்து ரொம்ப விலை அதிகம், அது நம்ம வாங்க முடியாது. அது சில நீங்களும் வச்சுருப்பீங்க, அது பத்திரப்படுத்தி வைக்கலாம். இது வந்து 97 தான் வெளியிட்டாங்க. இந்த காயின் காப்பர் நிக்கல் தான். இதுவும் இது 6 கிராம் எடையுள்ள நாணயம் தான். மொத்தம் 4 மினிட் வெளியிட்டாங்க. இதில் வந்து ஹைதராபாத் தான் ரேராக இருக்குது இந்த நேதாஜியில். மற்ற 3மே ஸ்கேர்ஸில் வந்தாச்சு. அதே யூஎன்சி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டு நல்ல அல்ட்ரா யூஎன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விலை புக் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் 800 ரூபா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு. நார்மலாக ஹைதராபாத் மின்ட்டு வாங்கணுன்னாவே 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் இப்போ விலை இருக்குது. மற்ற 3மே ஸ்கேர்ஸில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பாம்பே பார்த்தீங்கன்னா யூஎன்சியில் 400 ரூபா வரைக்கும் போகுது. அப்புறம் கல்கட்டா பார்த்தீங்கன்னா 100 ரூபா, நொய்டா 150 ரூபா. நார்மல் ரேட்டு பார்க்குறது 30 ரூபா வரைக்கும் 2 காயின் போயிட்டுருக்கு. இந்த அதாவது நேதாஜி காயின் வந்து எந்த மின்ட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு கண்டிஷனில் கிடச்சா நீங்கள் கரெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ஹைதராபாத் ரேர் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ ஆல் லைஃப் இஸ் யோகா. இது வந்து 1998 இந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. காப்பர் நிக்கல், இதுவும் 6 கிராம் தான். இதுவும் 3 காயினும் 3 மின்ட், அதாவது பாம்பே, கல்கட்டா, நொய்டா 3மே ஸ்கேர்ஸில் இருக்குது. ஏதாவது ஒரு மின்ட் வந்து அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ரேரில் வந்துடும். அது வந்து கல்கட்டாவாக இருக்கலாம். ஏன்னா அதனுடைய ரேட்டு தான் இப்போ வந்து 350 ரூபாய். நல்ல அல்ட்ரா யூஎன்சி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் புக் ரேட் போட்டிருக்காங்க. நார்மல் கண்டிஷனில் 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் கிடச்சிட்ருக்குது. அது கண்டிஷனை பொறுத்து தான் விலை இருக்குது. 3மே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. பாம்பே, கல்கட்டா, நொய்டா 3 ஸ்கேர்ஸில் இருக்குது. பாம்பே 250 ரூபா யூஎன்சியில், நொய்டா வந்து 200 ரூபா. அதனால் கலெக்டபிள் காயினில் இந்த அரபிந்தோ காயினும் முக்கியமான காயின். அடுத்து தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ் 1998 வெளியிட்டாங்க. காப்பர் நிக்கல் 6 கிராம் தான். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட் வெரி 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 ரேர். அது வந்து நல்ல யூஎன்சி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 1 லட்சம் வரைக்கும் விலை போயிடுச்சு. அது உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் நீங்கள். ஹைதராபாத் வெரி வெரி ரேர். மற்ற 2 மின்ட்டும் ஸ்கேர்ஸில் இருக்குது. கல்கட்டாவும் நொய்டாவும் ஸ்கேர்ஸில் இருக்குது. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். நொய்டா பார்த்தீங்கன்னா நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் அதுவே 200 ரூபான்னு புக் ரேட் போட்டிருக்காங்க. ஆனால் வெளியே சிலர் வந்து 400ன்னு இருக்குது, சிலர் வந்து 150 கூட வாங்கியிருக்காங்க. அது நம்ம வாங்குறவங்க பொறுத்தது. கல்கட்டா பார்த்தீங்கன்னா யூஎன்சியில் 100. மற்ற காயின்ஸை விட ஹைதராபாத் தான் வெரி வெரி ரேர். அது விலையும் சொல்ல முடியல. 75,000 எங்கேயோ 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. சித்தரஞ்சன் தாஸ். அடுத்து
வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே நாணயம் இது. இதை பார்த்தீங்கன்னா 1994 வெளியிட்டது. காப்பர் நிக்கல் காயின் தான், 6 கிராமு. இதை பார்த்தீங்கன்னா 3 மின்ட்டு. பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத். இப்போ விலை குறைவாக இருக்கிற நாணயங்களில் இது ஒன்று. இது வந்து விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாணயம். பாம்பே அண்ட் ஹைதராபாத் ரெண்டுமே வந்து ஸ்கேர்ஸில் இருக்குது. கல்கட்டா மட்டும்தான் காமனில் இருக்குது. பாம்பே அண்டு ஹைதராபாத் ரெண்டுமே பார்த்து யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா புக் ரேட்டு படி 500 ரூபா வரைக்கும் விலை போட்டிருக்காங்க. ஆனால் யூஎன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா வரைக்கும் கூட இப்போ கிடச்சிட்டு இருக்குது. கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ஏன்னா விலை ஏறக்கூடிய நாணயங்களில் இந்த வாட்டர் ஃபார் லைஃப் வந்து முக்கியமான நாணயமாக இருக்குது. நார்மல் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 ரூபா வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. பாம்பே அண்டு ஹைதராபாத் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் வாங்கலாம். அதாவது 500 ரூபான்னு யூஎன்சியில் போட்டிருக்கிறதால அடுத்து ரேராகக்கூடிய நாணயங்கள் ஒன்றா இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா செயின்ட் திருவள்ளுவர் நாணயம், 2 ரூபா நாணயம், 95 வச்சுட்டாங்க. இது காப்பர் நிக்கல் தான். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மின்ட்டாக இருக்கிறதுனால இப்போவே ரேரான நாணயம் தான். யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நார்மல் கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் இதனுடைய ரேட் இருக்குது. இந்த நாணயம் ரொம்ப ரொம்ப ரேரான நாணயமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாணயத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. அடுத்தது ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி, காப்பர் நிக்கல், 93 வெளியிட்டாங்க இந்த நாணயத்தை. இதுவும் 6 கிராம் எடையுள்ள நாணயம் தான். 2 மின்ட்டு தான். பாம்பே, ஹைதராபாத் 2 மின்ட்டு தான். ரெண்டுமே வந்து இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. ஹைதராபாத் வந்து விலை அதிகம். அது வந்து யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. புக் ரேட் வந்து 500 ரூபா. ஆனால் நார்மலாக நமக்கு வந்து ரேட் குறைவாகவும் இப்போ யூஎன்சியில் கிடச்சிட்ருக்கு. நம்ம வாங்கி வைக்கலாம். ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் இப்போ அதனுடைய விலை இருக்குது. பாம்பே வந்து யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது ரெண்டுமே ஸ்கேர்ஸாக இருக்குது. ஹைதராபாத் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். 2 மின்ட்டும் கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது பயோடைவர்சிட்டி. இது வந்து 93 வெளியிட்டாங்க. காப்பர் நிக்கல், 6 கிராம் எடையுள்ளது. 2 மின்ட்டு வெளியிட்டாங்க. ரெண்டுமே வந்து இப்போ ஸ்கேர்ஸில் இருக்குது. பாம்பே அண்டு ஹைதராபாத். அதில் ஹைதராபாத் மட்டும் யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் நார்மலில் நமக்கு சர்க்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200, 250 கூட யூஎன்சியில் நிறைய கிடைக்குது. பியூஎன்சி அப்படிலாம் போனீங்கன்னா தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். பாம்பே பார்த்தீங்கன்னா யூஎன்சியில் புக் ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. வெரி ஃபைன் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் இதனுடைய விலை இருக்குது. இந்த மாதிரி நாணயம் கடைசியாக பார்த்தோம்னா 2010 காமன்வெல்த் கேம்ஸ் டெல்லியில் நடந்தது. அந்த நாணயம் இது, அதாவது எஃப்எஸ்எஸ் காயின். இது 5.62 கிராம் வெயிட் உள்ளது. இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 3 மின்ட்டில் வச்சுட்டாங்க. 3மே காமன் தான். யூஎன்சியில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் புக் ரேட் போட்டிருக்காங்க. யூஎன்சியில் கிடைச்சா நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது மாதிரி காயின்ஸில் இனிமேல் அச்சடிக்க போகிறதில்ல. இருந்த காயின்ஸ் நான் வாங்க போகிறோம். இப்போ விலை குறைவாக இருந்தால் வாங்கி வைக்கலாம். ஒரு காலத்தில் விலை ஏறலாம். அதனால் இந்த மாதிரி காயின் கிடைக்கலாம், வாங்கலாம். கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டான்னு 3 மின்ட்டில் வந்து வச்சுட்டாங்க. 3 மின்ட்டுமே காமன் தான். 3 ஒரே ரேட் தான் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் 10 ரூபாயிலிருந்து யூஎன்சியில் 30 ரூபா வரைக்கும் என்னுடைய விலை இப்போ இருந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த 2 ரூபா காயினுடைய விவரங்கள்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.